டிமாண்டி காலனி. மியூசிக் தான் ரொம்ப தலைவலிக்குது. அடி போட்டு டம்முன்னு அடிக்கிறாங்க ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டாப்புல. ஃபஸ்ட் ஹாஃப்னால் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அருள்நிதி அண்ணனுக்காக ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டை பாடிடுறேன். அருள்நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர், செம்மையான ஹாரர், செம்மையான த்ரில்லர். இந்த பாட்டு மாதிரி படம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு பார்க்கலாம், ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் என்னென்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப மியூசிக்லாம் போட்டு டம்முன்னு அடித்து ஒன்றுமே புரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமாம், பெருசாக ஆமாம். இன்னும் அருள்நிதி அண்ணனை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்ல வராங்கன்றது ரொம்ப தெளிவாக புரியல. ஓகே தான். ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னுலாம் அதிகமாக இல்லை. ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. சவுண்ட் எஃபெக்டாக சூப்பராக இருக்குது. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. இல்லை ப்ரோ, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போணுச்சு. இல்லை ஸ்டாண்ட் ஆஃப் ஓகே, சூப்பராக நல்லா இருந்துச்சு. மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அவர் ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ. புரியல, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவங்களாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இல்லை 3 வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. கதை அப்படியே தொடர்ந்து போகுது, நல்லாயிருக்கும். டிமாண்டி காலனி 2 பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஹாரர், கொஞ்சம் த்ரில்லராக நல்லா எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் இதாக மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்லலாம் நல்லா இருக்கு படம். உங்களுக்கு 1 பிடிச்சிருந்தா 2 பிடிச்சிருந்தா ப்ரோ? 1ல் காமெடி இருந்தது, இதில் காமெடி இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம் தவிர மற்றபடி 2 சேம் தான். இந்த படம் 2ஓட நிறுத்திருக்கலாம் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? இல்லை 3 வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதனால 3 வரணும்னு நினைக்கிறேன்? இன்னும் முழுதும் முடியல. ஃபுல்லாக ஒரு கதை முடியல, கம்ப்ளீட் ஸ்டோரி இல்லை. அதனால் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்காக நான் வெயிட்டிங் பண்ணுறோம். இப்போ அருள்நிதி அவர்கள் ரோல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இல்லை, அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு. கூட நடிச்சவங்கள பவானி சங்கர் தான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, இது பண்ணாங்க. பார்ட் 1ல் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்ட் 2 அந்த மாதிரி கதை இருக்கா? அந்த பேய் பற்றி கதை சொல்லுவாங்கல்ல பார்ட் 1ல். ஆமாம், அந்த மாதிரி பார்ட் 2 அந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்களா? ஆமாம், வியூ அது சின்னதாக காமிச்சிருக்காங்க. பவானி சங்கர் வந்து உள்ளே போகிற மாதிரி, அங்கே ஒரு ராஜா மாதிரி, இது பேய் வந்து ராஜா மாதிரி இருக்க மாதிரி, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஈவில் பயன்படுத்துகிற சீன் இருக்குதா படத்தில்? இல்லை, நமக்கு அந்தளவுக்கு ஜர்க்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. மியூசிக் பற்றி சொல்லுறோம். மியூசிக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க, பரவாயில்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 நான் லேட்டாக தான் பார்த்தேன், உண்மையை சொல்லணும்னா. 1 வந்து நான் லேட்டாக தான் பார்த்தேன். இன்னும் ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சா படம் வந்து. ஸோ டிமாண்டி 2 வந்து நான் நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தேன். அதை மீறி ரொம்ப அதிகமாக பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் பிரியா பவானி சங்கரை பற்றி நிறைய பேர் வந்து மீம்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க அதிர்ஷ்டம் இல்லை, அவங்க படம் நடித்தா நல்லா நடிக்க ஓட மாட்டேங்குதுன்னு. அது எடுக்கிறவங்க கதையை பொறுத்து தான் நான் சொல்வேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பிரியா பவானி சங்கருக்காகவே வந்து பார்க்கலாம். ஏன்னா அருள்நிதியை விட இங்கே பிரியா பவானி சங்கரோட ரோல் வந்து நல்ல டாப்பாக தெரியுது. தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு அவங்கள ஒரு உமனை வந்துட்டு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க. அது ரொம்ப அவங்களுக்குமே வந்து ஹர்ட் ஆகும். மியூசிக் அது வேறு லெவல் மியூசிக், செம்ம ஹாராக இருக்குது. நீங்கள் இதுக்கு தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். லைக் நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து சன் டிவிலையோ இல்லை வேறு ஏதாவது சேனலில் போடுறாங்க, நம்ம உட்காந்து பார்க்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியாது. அந்த சவுண்ட் எஃபெக்டோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்ட் 1 பிடிச்சிருக்கா பார்ட் 2? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. இப்போ பார்ட் 2ஓட நிறுத்திருக்கலாம், இல்லை பார்ட் 3 வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? பார்ட் 3 இருக்குது. அதான் அது வந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுதா, இல்லை 2ஓட முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு? எனக்கு ஹோல் டிமாண்டி காலனியே பிடிச்சிருக்கு. டிமாண்டி காலனி மற்ற மூவிஸை விட டிமாண்டி ரொம்ப நல்லா இருக்குது. எஸ், படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, டிமாண்டி 3க்கான ஒரு படம் அப்படின்னா அது டிமாண்டி 2, அதுதான் நான் சொல்லணும். ஸோ இந்த டிமாண்டி காலனி பற்றி நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுக்காக பார்க்கலாம். அட் த சேம் டைம் நிறையா பேர் ஒரு நல்ல ஹாரர் படம் வரல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த அரண்மனை 3 என்னடா அது ஒரு மாதிரி அப்படியே இருக்கேன்னு. பட் இது டோட்டலாக வேறு. நம்ம கோலிவுட் சினிமாவுக்கு ஒரு அகைன் கம்பேக்.
ஸோ அது பேன் இண்டியாவில் கூட ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? பார்ட் 1 பெஸ்ட், பார்ட் 2 பெஸ்டஸ்ட், பார்ட் 3க்காக தான் இந்த பார்ட் 2வே. ஸோ வந்து பார்ட் 3 வந்து உங்களுக்கு வேணும்னா பார்ட் 1 நல்லா பார்த்து புரிஞ்சாதான் இது புரியும். பிரியா பவானி சங்கரோட ரோல் எந்த மாதிரி இருக்கும்? அவங்க தான், அதான் நான் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே. ஏன்னா அவங்க பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு வந்து இந்தியன் 2 பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தால் அவங்க நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் அவங்கள நிறையா பேர் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் இன்டர்வியூவில் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்டிங் தருவீங்க? 8.